2019 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் நிறுத்தப்பட்ட 433 வேட்பாளர்களின் 175 பேர் குற்ற பின்னணியினர். பாஜக களமிறக்கிய வேட்பாளர்களின் 40% மீது வழக்குகள் இருந்தன. இப்போது இந்த புள்ளி விவரம். தமிழகத்தை உலுக்கிய அயனாவரம் சிறுமி பலாத்கார வழக்குக்கு கொஞ்சமும் சளைத்ததில்லை. இப்போது வண்ணாரப்பேட்டையில் நடந்த கொடூரம். 13 வயது சிறுமிக்கு நேர்ந்த பாலியல் கொடுமை நிவர் புயலில் கரைந்து போய்விட்டது. காக்கிகளும் காவிகளும் கூட்டணி போட்டிருக்கிறார்கள் என்கிற செவிவெளி செய்தி இப்போது நிஜமாகி வருகிறது. வண்ணாரப்பேட்டை சிறுமி பாலியல் வழக்கில் பாஜக பிரமுகரும் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் கூட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விபச்சார கும்பலிடம் சிக்கிய சென்னை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த 13 வயது சிறுமி தொடர்ச்சியாக கூட்டு பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். இதில் பாஜக பிரமுகரும் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் சம்பந்தப்பட்டிருந்ததால் புகாரை முதலில் போலீஸ் கண்டுகொள்ளவில்லை. வண்ணாரப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு வந்த புகாரை முதலில் போலீஸ் கண்டுகொள்ளவில்லை. நடவடிக்கை எடுக்கப்படாததால் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு துணை கமிஷனர் ஜெயலட்சுமியிடம் முறையிட்டிருக்கிறார்கள். போலீஸ் ஐஜி முருகனுக்கு எதிராக பாலியல் புகார் சொல்லி நீதிமன்றம் வரையில் தொடர் போராட்டம் நடத்தியவர்தான் இந்த ஜெயலட்சுமி. அவருக்கு இந்த பிரச்சனையின் வீரியம் உடனே புரிந்திருக்கிறது. சிறுமி பாலியல் விவகாரத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டரை சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்கிற விஷயம் தெரிய வந்திருக்கிறது. உடனே வழக்கு பதிய சொல்லியிருக்கிறார். இதன் பிறகுதான் போக்சோ சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஷாகிதா பானு, மதன்குமார், செல்வி, சந்தியா, மகேஸ்வரி, வனிதா, விஜயா, கார்த்திக் ஆகிய 8 பேரை முதலில் கைது செய்திருக்கிறார்கள். இவர்களை விசாரித்த போதுதான் வண்ணாரப்பேட்டை MC ரோட்டைச் சேர்ந்த தொழிலதிபரும் பாஜக வடசென்னை கிழக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினருமான ராஜேந்திரனும் அவரது நெருங்கிய கூட்டாளியுமான எண்ணூர் இன்ஸ்பெக்டர் புகழேந்தியும் சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியது தெரிய வந்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட சந்தியா அளித்த வாக்குமூலத்தில் ராஜேந்திரனை பற்றி புட்டு வைத்திருக்கிறார். ராஜேந்திரனை விசாரித்த போதுதான் இன்ஸ்பெக்டர் புகழேந்தியும் சிக்கியிருக்கிறார். இருவரையும் போலீஸ் கைது செய்திருக்கிறது. புகழேந்தியின் படத்தை வெளியிட்ட போலீஸ் ராஜேந்திரனின் படத்தை மட்டும் ஏனோ வெளியிடவே இல்லை. பாலியல் தரகர்கள் துணையுடன் சிறுமியை ராஜேந்திரன் கொடுமைப்படுத்தி இருக்கிறார். அதன் பிறகு அவருடைய நண்பர் இன்ஸ்பெக்டர் புகழேந்திற்கு சிறுமியை விருந்தாக்கி இருக்கிறார்கள். இன்ஸ்பெக்டர் புகழேந்தி மீது நடவடிக்கை எடுத்தால் காவல்துறைக்கு கெட்ட பெயர் ஏற்படும் என முதலில் யோசித்திருக்கிறார்கள். விஷயம் பிறகு தெரிய வந்தால் சங்கடம் ஏற்படும் என முடிவு செய்து இறுதியில் இன்ஸ்பெக்டர் புகழேந்தியை கைது செய்தனர். அதே நேரம் பிஜேபியை சேர்ந்த ராஜேந்திரனின் போட்டோவும் வீடியோவும் வெளியில் வராத அளவுக்கு போலீஸ் பார்த்து கொண்டது. இபிகோவின் அத்தனை செக்ஷன்களையும் தாங்கி நிற்கிறார்கள் பாஜகவினர். சில மாதங்களுக்கு முன்பு பெரம்பலூரை சேர்ந்த பாஜக செயற்குழு உறுப்பினர் காரில் அபின் கடத்தியதாக கைது செய்யப்பட்டார். பெண் பத்திரிகையாளர்களை தரக்குறைவாக பேசினார் SV சேகர். பேராசிரியர் சுந்தரவள்ளியை தரக்குறைவாக விமர்சித்தார் இந்து முன்னணி பிரமுகர் ரவிக்குமார். காங்கிரஸ் MP ஜோதிமணியை டிவி விவாதத்தில் மோசமாக பேசினார் பாஜகவின் கருநாகராஜன். சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பாய்வு தொடர்பாக கருத்து வெளியிட்ட பத்மபிரியாவின் முகவரியை கேட்டார் பாஜக ஆதரவாளர் கல்யாணராமன். பாலியல் ஜனதா கட்சி என சொல்லும் அளவுக்கு இப்படி தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள் பாஜகவினர். மீண்டும் புள்ளிவிவரத்துக்கு வருவோம். நாடாளுமன்றத்தில் இருக்கும் 303 பாஜக மக்கள் பிரதிநிதிகளில் 116 பேர் குற்ற பின்னணியினர்.